உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி 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 ஆண்டவரே, நீ நல்லவர் 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 நல்லவர், கிருபை நிறைந்தவர் அப்பா. ஹல்லேலூயா, நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா இயேசுவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் கிடையாது சாமி. நம்ம ராஜா, மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர் அப்பா. பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின என் ஆண்டவர் நீர். காற்றையும் கடலையும் அதட்டினவர் அப்பா. நீங்க காற்றையும் கடலையும் அதட்டினவர் நீர். ஹல்லேலூயா. இறையாதே நில் என்று சொன்ன பொழுது அப்பா, ஹல்லேலூயா, பெருங்காற்று புயல் எல்லாம் நின்று போனது சுவாமி. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட எல்லாம் நிற்கும் அப்பா. Oh, thank you Holy Spirit, thank you Jesus, 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 thank you Jesus. நன்றி 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 நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இரவு வேளையில் என் தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமை படணும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமான என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, நீர் பரிசுத்தமுள்ள தேவன். நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர் அப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர், நீர் ஒருவரே சர்வ வல்லவர், நீர் ஒருவரே சர்வ வல்லவர். நீர் சகலத்தையும் படைத்தவர், நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர், நீர் ஒருவரே சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சிருஷ்டி கர்த்தா அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். இந்த நேரத்திலும் தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை இறங்கணும், தேவ வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆராதனையின் மத்தியில இறங்குகிறவர். ஹல்லேலூயா. எங்க உங்க நாமம் பேசப்படுகிறதோ, எங்க உங்க நாமம் அப்பா உச்சரிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் இறங்கி அற்புதங்களை செய்கிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்றவர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, இந்த யூடியூப் மூலமாக அப்பா, இந்த ஜெபத்துல எத்தனை பேர் இணைகிறார்களோ அத்தனை பேரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் இதுல இணைகிறார்களோ, அமர எத்தனை பேர் இதை பார்க்கிறார்களோ, ஹல்லேலூயா. என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. ஆசீர்வதிக்கும்டைய கரம் இறங்கட்டும், ஆசீர்வதிக்கும்டைய கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தை ஹல்லேலூயா காலின் கீழ் நசுக்கி போட்டவர், அதன் கிரியைகளை முறியடித்தவர். உன்னதமான என் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை அப்பா ஆச்சரியமாய் வழி நடத்துகிறீர், உமக்கு நன்றி. அற்புதமான பாதைகளிலே எங்களை கொண்டு செல்கிறீர், உமக்கு நன்றி. மனித மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாயிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே, என் இயேசுவின் நாமத்தின் நாமம் மாத்திரமே. அப்பா பிதாவே, உங்க நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்களை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர், எங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறவர், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை செம்மையான பாதைகளிலே கொண்டு செல்லுகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சகலவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறவர். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, ஹல்லேலூயா, என் இயேசு ராஜா என்ன விரும்புகிறார்,
ஹalleluya. அவருடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு விளக்கமாக சொல்லித் தரக்கூடிய நல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலும் உம்முடைய மகிமை இறங்கணும் அப்பா. ஹalleluya. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும், ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் இந்த மகிமை இறங்கணும் அப்பா. சத்துருக்கள் இந்த நாளிலே வெக்கப்பட்டு போகும், பிசாசுகள் வெக்கப்பட்டு ஓடட்டும் அப்பா. இருளெல்லாம் நீங்கி போகணும் சுவாமி. அற்புத சுகம் வல்லமை வெளிப்படணும் அப்பா. ஹalleluya, hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னவர். ஹalleluya. திருடனோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். என்னோடு இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். யாரெல்லாம் இதுல இணைகிறார்களோ, ஹalleluya, அவர்கள் மேல் தேவ மகிமை இறங்கட்டும். இப்பொழுதே தேவ வல்லமை இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah. இப்பொழுதே கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என் இயேசு கிறிஸ்துவின் மகிமை வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். எங்கள் ஜெபத்தை கேட்கிற எங்கள் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹalleluya, hallelujah. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர். ஹalleluya. கர்த்தர் பக்தியுள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாராம். ஒருவேளை இதுல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க, இதுல இணைகிற பிள்ளைங்க அப்பா, ஹalleluya, hallelujah, உம்மை அதிகமாக அறியாமல் இருந்தாலும் அவர்கள் பக்தியின் நிமித்தமாக கடவுளுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அமராஜேசப்பா, ஹalleluya, இது நிமித்தமாக வருகிற அந்த பக்தி, இந்த பக்தியுள்ளவனை ஆண்டவர் நீர் உமக்காக தெரிந்து கொள்ளுகிறீர். இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தெய்வீக வல்லமை இறங்கணும் அப்பா. மூளை முடுக்கு எங்க இருள் இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துல பிசாசுகள் சத்துருக்கள் மறைந்திருந்தாலும் சரி, எல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியேறணும். இயேசுவின் நாமத்துல எந்த கிரியைகளும் ஹalleluya இருக்க கூடாது. என் தேவ மகிமை வீடுகளுக்குள்ள இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த நேரத்துல ஜெபத்துல இணைகிற நீங்க ஹalleluya இணைந்து அவருடைய நாமத்தை துதிக்க விருப்பம் கொள்றீங்க. ஹalleluya. 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்க. ஹalleluya. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க நிச்சயமா அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. என் ஆண்டவர் சொன்னார், எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமான்னு கேட்டார் பாருங்க. ஹalleluya, hallelujah. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்துல நீக்கி போடுங்க. எல்லா சோர்வுகளையும் உங்களை விட்டு அகற்றி போடுங்க. எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உங்களை விட்டு விலக்கி போடுங்க. ஹalleluya. என் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசு நேசிக்கிறார். ஹalleluya. அதிகமாக நேசிக்கிறார். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதங்கள் உங்கள் வீடுகளிலே உண்டாகும், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகும். ஹalleluya, hallelujah. சிறுமைப்பட்ட என் ஜனங்களை நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொன்னவர். எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்பட்டீங்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். ஹalleluya. அவரால் கூடாதது எதுவுமே இல்லை பாருங்க. ஹalleluya. கண்மலையை பிளந்து தண்ணீரை வர வைக்கிறவர். ஹalleluya. கீழ் காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து கொடுத்தவர். தன் பிள்ளைகளை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்த தேவன் பாருங்க. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை கொண்டு வருகிற பொழுது அவர் வாக்கு பண்ணி கொண்டு வருகிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் பாருங்க. சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறார். பிள்ளைகள் வனாந்தரத்தில் நடந்தாலும் ஆகாரம் இல்லாத பொழுது கூட தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தவராம் நம்முடைய ஆண்டவர். ஹalleluya, hallelujah. தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தவர் பாருங்க. ஹalleluya. மாறா என்கிற ஒரு இடத்துக்கு போகிற பொழுது தண்ணீர் கசப்பா இருந்ததாம். ஜனங்களால் குடிக்க முடியல, முறுமுறுக்கிறாங்க. ஆனால் என் ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், அந்த மரத்தை கொம்பை வெட்டி நீ தண்ணீரிலே போடு. ஹalleluya. மரம் என்பது சிலுவை. கல்வாரி சிலுவையில என் இயேசு ஹalleluya நமக்காக அவர் பாடுகளை பட்டார். நம்முடைய சாபங்களை, அதாவது நம்முடைய கசப்புகளை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கசப்புகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஹalleluya. அவர் கசப்பை எடுத்துக்கொண்டு நமக்கு தித்திப்பானதை கொடுத்தார், இனிப்பை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். ஹalleluya. அதே மரத்தை என் இயேசு, என் ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க
மோசைக்கு உணர்த்துறார், ஒரு கொம்பை வெட்டி போடு, ஒரு மரத்தை வெட்டி அந்த கசப்பாக இருக்கிற அந்த மாறாவில் தண்ணீரில் போடு, அது மதுரமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்புங்கிற மாறா ஹல்லேலூயா மதுரமாக மாறும். இந்த சிலுவை, அதாவது கிறிஸ்து இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னார். உங்கள் கசப்பு மாறும். உங்க கசப்பு மாறும். உங்க வாழ்க்கையில குடும்பத்துல கணவன் மனைவிட்ட இருக்கிற கசப்புகள் மாறும். உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கிற கசப்புகள் மாறும். உங்க குடும்பத்துல காணக்கூடிய எந்த கசப்புகளும் மாறும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் சர்வ வல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறவர், அவர் உங்களை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நேசித்தபடினாலே தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை கொடுத்தார். இவ்வளவாய் நேசித்தேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாக நடத்தினார். செங்கடல் முன்னாடி வந்து நிக்குது பாருங்க, அவங்களால தப்பிக்க முடியல, எங்க போகிறதுன்னு தெரியல. பார்வோன் துரத்துறான், பார்வோனின் படைகள் துரத்துகிறது. ஆனால் ஜனங்களை என் ஆண்டவர் அழைத்து வந்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. அழைத்து வந்த ஜனங்களை அப்படியே விட்டுட்டு ஓட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை வழி நடத்தும்படி அவர் பாரு, இரவுல அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாய் அந்த ஜனங்களை அழகாக நடத்துறார் பாருங்க. கூடாரம் மாதிரி, வெயில் படக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வெயில் படக்கூடாது. பாருங்க, நம்ம சாதாரணமாக நம்ம பிள்ளைகளை பார்க்குற பொழுது வெயில் அதிகமாக அடிச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், கொடையை பிடிச்சி கொடையை கொண்டு போன்னு சொல்லி இல்லையா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்துகிற பொழுது அவர் என்ன செய்தாராம், அந்த வனாந்திரத்தில் போகிற பொழுது அவங்கள ஏசியில் போன மாதிரி ஜில்லு குழுன்னு கொண்டு போயிருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் என் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அந்த வெயிலில் மேகஸ்தம்பமாக இறங்கி நின்றார். மேகம்னா வெறும் எம்டி மேகம் கிடையாது, மேகத்துக்குள்ள மழை பெய்வது போன்ற தண்ணீர், கரும் மேகம். யோசிச்சு பாருங்க, அப்படி ஜில்லுன்னு இருக்கும் பாருங்க. நமக்கு மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த மேகங்கள் கூடுகிற நேரத்தில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் அது? அந்த ஏசி காற்று வர்ற மாதிரி சும்மா ஜில்லுன்னு எவ்வளோ அற்புதமாக நடத்தியிருக்கிறார். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தியானிச்சு பார்த்தேன் பாருங்க. என் ஆண்டவர் ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் நடந்து போனாங்க, ஆனாலும் அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லையா. ஆமாம், வஸ்திரங்கள் பழசாகவே போகவில்லை பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் அவ்வளவு அழகா பொத்தி அழகா கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அழுக்கே ஒட்டாம. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குற பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. அவ்வளவாய் நேசிக்கிறார் நம்மளை. நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் இணைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் இயேசு அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் அவ்வளவாய் நேசிக்கிறார், உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். ஆமாம், அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற நீங்கள் ஒருமனப்படணும். நாம் ஒருமனப்படணும் பாருங்க. இயேசுவே, இந்த நாளில் இந்த இரவுல நான் அற்புதத்தை பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் நான் அற்புதத்தை பார்ப்பேன். என் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுவீங்க ஆண்டவரே. நான் சாட்சியாக நிற்பேன், பிசாசை வெட்கப்படுத்துவேன். ஆமாம், சொல்லி பாருங்க, நான் பிசாசை வெட்கப்படுத்துவேன், உங்கள் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க டாடி. ஆமாம், சொல்லி பாருங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. என் பாவங்களை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா சாபங்களையும் என்னை விட்டு நீக்கி போடுங்க டாடி. சொல்லி பாருங்க. இந்த ஜெபத்தில் என்னோட இணைந்து நான் பேசுகிற இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து சொல்லி பாருங்க. ஐயோ ஏசப்பா, என் குடும்பத்தில் சாபங்கள் இருக்கிறது, என் குடும்பத்தில் சாபங்கள் இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் உணர்த்தப்படுவீங்க. நான் சொல்லுங்க, ஏசப்பா என் சாபங்களை எல்லாம் நீக்கித்தாங்க, என் சாபங்களை எல்லாம் நீக்குங்கப்பா. இந்த ஜெபத்தில் நான் இணைந்து இருக்கிறேன், என் சாபங்களை நீக்கித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க. ஐயோ, என் பிள்ளைகள் சந்ததிகள் சாபத்துல சிக்கி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முடமா பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஆண்கள் எங்க குடும்பத்துல மரிச்சு போயிறாங்க. இன்னும் பாருங்க, சாபங்கள் நிறைய வேலைகளை பார்க்கும் பாருங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து வியாதிகள் குடும்பத்துல இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், நீங்க எவ்வளவு பெரிய பெயர் புகழ்ல இருந்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. ஆமாம், நீங்கள் பணத்தை வச்சுருப்பீங்க, செல்வம் இருக்கும், ஆனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. பிள்ளைங்க சரியில்லாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் பாருங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆனால் ஏசப்பா சொல்கிறார், என்னிடத்தில் வாங்க. ஹல்லேலூயா. சுமை சுமர்ந்து சோர்ந்து இருக்கிறீங்களா, என்னிடத்தில் வாங்க. அப்பா அழைப்பு கொடுக்குறார். இயேசுவே,
சொல்லி பாருங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் வருகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. என் பாவ சாபங்களை என்னை விட்டு நீக்கும் டாடி. என் மேல இருக்கிற அந்த நுகத்தை எடுத்து போடுங்கப்பா. சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். என் இயேசு உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த நேரத்துல என்னோட இணைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்துல என் ஆண்டவராக இயேசு பாருங்க, அவர் உங்கள் மேல் ஆர்வமா பார்க்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டே இருக்குமா. தன்னை தேடுகிற மனுபுத்திரன் உண்டோ என்று சொல்லி அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்குமா. அவருடைய கண்கள் உலாவுற கண்கள். இந்த நேரத்துல நீங்க அழைப்பீங்கன்னா அவருடைய கண்கள் உங்களை உற்று நோக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசுன்னு சொன்ன உடனேயே நான் எப்பவுமே சொல்லுவேன், இயேசுதான் பரலோகத்துக்கு திறவுகோல். ஆமா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும், உங்க பரலோகம் திறக்கப்படணும், உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா இயேசுன்னு சொன்னாதான் பரலோகமே உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும். பரலோகம் உங்களுக்கு நேராக திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. பிசாசுகள் இனி வெட்கப்பட்டு போகணும். வியாதிகள் இனி வெட்கப்பட்டு போகணும். பலவீனங்கள் உங்களை விட்டு விலகி போகணும் பாருங்க. உங்களை இதுவரைக்கும் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தின எந்த சத்துருக்களும் இனி உங்க முன்னாடி அது நிக்க கூடாது. ஆமா, உங்களை என்ன தரித்திரம் உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வைராக்கியமா நின்னுங்க, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல இனி வியாதிகள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னாகும்? யாத்திராம் 23:25 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். இது ஒரு ஆசீர்வாதம். ஆமா, இந்த ஆசீர்வாதத்தை பிளெஸிங் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமா, நம்ம வாக்கு தத்துவங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை சொல்லி பேசதான் ஜீவன் வெளிப்படும் பாருங்க. வல்லமை எங்க இருக்குன்னா, நாம ஏதோ வாயை மூடிட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பது அல்ல, நாம் வாயை திறந்து பேசுகிற பொழுது வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் என்ன? வார்த்தை. அவர் பெயர் வார்த்தை. அவர் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். ஆமா, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். ஆமா, தேவன் எப்பொழுதெல்லாம் பேசுறாரோ அப்பொழுதுதான் இயேசு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வார்த்தை, அந்த வார்த்தையா இருக்கிற கிறிஸ்து இயேசு, அந்த வார்த்தையா இருக்கிற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குனார். போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவர் சொன்னார்னா சொன்னதுதான் பாருங்க. ஹல்லேலூயா. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா இம்மிடியேட்டா அவன் பாவம் மன்னிக்கப்படுது, அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில அநேக வியாதிகளுக்கு காரணம் என்னவா இருக்கிறது? பாவமா இருக்கிறது. இத பாவம் மன்னிக்கப்படுகிற பொழுது தானா அவனுக்குள்ள இருக்கிற வியாதி எல்லாம் செத்து போகுது பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பாவம் மன்னிக்கப்படுகிற பொழுது பாவம் செத்து போகும். வியாதி உங்களை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆமா, எழுந்து ஒருத்தனை பார்த்து சொல்றாரு பாருங்க, முடக்குவாதத்துல கிடக்குறான் இல்லையா, அவனால எந்திரிச்சு நடக்க முடியாது. அவனை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அங்க இருக்கிற ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, இவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, குமாரனை அவங்க அறிய முடியல, இயேசு கிறிஸ்துவை அறிய முடியல, தங்கள் மேசியாவை அவர்களால் அறிய முடியல பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனக்கண்ணை அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீங்க இதுல பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் விசேஷித்தவர்கள் பாருங்க. ஹல்லேலூயா. நாம விசேஷித்தவர். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் பாருங்க. இந்த இயேசுவை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்க ஒவ்வொரு இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமா, இயேசுவை நாம் அறிகிறோம். அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர் என்று நாம் என்ன செய்யணும்? நம்ம வாயில நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய நாமத்தை சொல்லி அறிக்கை பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகம் நமக்காக வேலை செய்யும். அதில் நம்முடைய கட்டுகள் தானாக உடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகள் செம்மையாக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக வருகிறது. நமக்கு வர வேண்டிய பதில், உத்தரவு பரலோகத்திலிருந்து நேராக நம்மகிட்ட கிளியரா வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள நாமம் இந்த இயேசுங்கிற நாமம், இம்மானுவேல். நீங்க அடிக்கடி சொல்லி பாருங்க, இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குங்க. வேதத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிருண்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் உங்க கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, இம்மானுவேல்.
இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நான் பயப்படேன், நான் அஞ்சிடேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். இந்த நேரத்தில் சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கிறேன், என் பாவ சாப கட்டுகள் எல்லாவற்றையும் நீர் நீக்குவீர், என்னை என்னை சுகமாக்குவீர். ஹல்லேலூயா. என் தரித்திரத்தை நீர் நீக்கி போடுவீர், என் கடன் பாரங்களை எல்லாம் நீர் நீக்கி தருவீர். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளையோட திருமண காரியத்தை ஆண்டவர் நீர் நேர்த்தியாய் நடத்தி தருவீர். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஹல்லேலூயா. அதினதின் காலத்தில், காலத்தை குறித்து இருக்கிறவர் அவர் தாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு காலத்தை குறித்து இருக்கிறவர் அவர் தான். கவலைப்படாதுங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் தாமதம் என்று சொல்லி நினைக்க கவலைப்படாதுங்க. அதினதின் காலத்தில் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இந்த வார்த்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அதினதின் காலத்தில் நீங்க நேர்த்தியா செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, தாமதித்தாலும் அது நிறைவேறும், அதற்காக காத்திரு என்று சொல்லியிருக்கீங்க. ஆக நான் காத்திருக்கிறேன், நீங்க செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. ஆமாங்க, மோசே பாருங்க ஆண்டவர்கிட்ட வந்து பேசுறாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க முறுமுறுத்த உடனே, ஜனங்களை கொல்றதுக்கு உடனே ஆண்டவர் ட்ரை பண்றாரு. மோசைக்கு விரோதமாகவும் இல்லையா, ஆரோனுக்கு விரோதமாக அவங்க முறுமுறுக்கிறாங்க. உடனே கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு கட்டளை இட்டுட்டார். அவ்வளோ பாம்பு அங்கே வந்துருச்சு பாருங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து ஜனங்களை கொல்லுது. உடனே மோசே ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிற, ஆண்டவரே ஆமாம் இப்படியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. ஆமாம். ஏன்னா புறஜாதியாகிய மனுஷன் அவங்க எகிப்திலிருந்து இந்த தேவன் எப்படிப்பட்டவர் கொண்டுட்டு வந்து வனாந்திரத்தில் கொண்டு போட்டுட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கொல்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக தேவன்கிட்ட பேசுவதற்கு துணிகிறான்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பயந்து பேசுறான் இல்லையா. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கிற பொழுது ஆபிரகாம் திணறான். அவர் முன்னாடி, ஆண்டவரே இந்த ஒரு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் நான் கேட்கிறேன், இன்னும் கொஞ்சம் தயவா கேட்கிறேன். 40 விசுவாசி, ஆமா 40 பேர் தேவனை அறிஞ்ச ஒரு 40 பேர் நல்ல மனுஷர் நீதிமான் இருக்க மாட்டானா. ஒரு 30 பேர் 35 பேர் பாருங்க, அவன் அழகா சொல்லி வரான். 20 பேர் 10 பேர். அந்த பேச்சு பாருங்க ஆண்டவருக்கு பிடிக்குது பாருங்க. அவருக்கு முன்பதாக நின்று யார் பேச முடியும்? ஆனாலும் அவர் தம்முடைய பிள்ளைகள் பேசுவதை அவர் கேட்கிறாருங்க. நம்ம ஜெபத்தை கேட்பாரு. ஆமா, நம்ம ஜெபத்தை கேட்பாரு. ஆண்டவரே இது நடக்கக்கூடாது, இதை செய்யாதுங்க, நான் நிற்கிறேன் ஆண்டவரே, எனக்காக எசப்பா நான் தரப்புல நிற்கிறேன், இந்த ஜனங்களை மீட்டு ரட்சியும், என் தேசத்தின் ஜனங்களை விடுதலையாக்கும். நீங்கள் சொல்லிப்பார், உங்கள் ஜெபத்தை அப்படியே கேட்பார். என் பிள்ளைகளை விடுதலையாக்கும், என் பட்டணத்தை விடுதலையாக்கும். என் பட்டணத்தில் ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, உண்மை அறியத்தக்கதான் அவருடைய கண்களை திறந்தரலும். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம்னு என்ன, ஆண்டவர்கிட்ட பேசுறது. நீங்கள் பேசுகிற பொழுது, தேவனிடத்தில் பேசுகிற பொழுது அவர் அதை உன்னிப்பாய் கவனிக்கிறவர். அவருடைய உள்ளம் பயங்கரமாக குளிருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசி பழகிட்டுன்னு வைங்களேன், அவருடைய இருதயம் அப்படி குளிர்ச்சி ஆயிருமா நம்ம பேசுகிறப்போ. ஹல்லேலூயா. அவர் தம்மிடத்திலே அவருடைய பிள்ளைகள் பேசணும்னு சொல்லி அவர் அதிக விருப்பம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. ஆக நம்ம விடாம நம்ம அவர் ஆண்டவரை துதிங்க, அவர்கிட்ட நம்ம துதித்து கொண்டே இருப்போம் பாருங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த நேரத்திலும் கூட இணைந்து இருக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கணும், ஒரு அதிசயத்தை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் அற்புதத்தை செய்வார், என் தேவன் அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமாம், ஒரு செய்தி, ஒரு ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வார்த்தையை கேட்டதுக்கு பிற்பாடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு பொறுமையாக அநேக வியாதிகளை சொல்லி நான் ஜெபிப்பேன். நிச்சயமாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த இரவில் நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சோர்ந்து போகாமல் அவனுடைய வார்த்தையை கேளுங்க. அவனுடைய வார்த்தைக்கு வேணால், வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் தான் சொன்னேன், அவருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் ஔஷதமாக மருந்தா இருக்குமா. அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்க பொழுதே அற்புதம் நடக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுதே அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது இல்லையா. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை பார்ப்பீங்க. அவனுடைய வார்த்தையை ஆழமாக நீங்கள் கவனிங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை இந்த நாளில் பார்ப்பீங்க. சரிங்களா. உங்களுக்குள்ள என்ன கட்டுகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிந்தை அவமானத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த இரவுல நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அதிசயத்தை பார்ப்பீங்க. சரிங்களா. அவனுடைய வார்த்தையை நம்ம இப்பொழுது கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம். தேவன் உங்க கூட இன்னைக்கு பேசணும் அப்படின்னு அவர் நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் அவர் கூட பேசணும், அவர் கூட நீங்கள் நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுகிறாரு. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஒரே ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்ப்போமே. 24 மணி நேரங்கிறது உங்கள் கரங்களில் இருக்குது.
ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு உறவினர்கள் வந்திருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம அதை செய்கிறோமே தவிர தேவனுக்கான நேரத்தை செலவழிக்கிறதுல நம்ம நிறைய நேரங்களில் மறந்துடுறோம், இல்லை செய்யாமல் விட்டுடுறோம். அப்போது நம்ம ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னா, தேவனோடு எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய வெற்றியின் ரகசியம். இதுக்கு சில வேத ஆதாரங்களை வச்சு நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல எதுக்காக நம்ம அவரோடு நேரம் செலவழிக்கணும், அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக நம்முடைய நேரத்தை தேவனுக்காக செலவழிப்போம், தேவனோடு செலவழிப்போம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, தேவன் அதில் பிரியமாக இருக்கிறாரு. ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம், 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர் தோட்டத்தில் உலாவுகிறாரு. எதுக்காக அப்படின்னா, ஆதாம் ஏவாளை பார்க்கறது, அவங்கக்கிட்ட உறவாடணுங்கிறதுக்காக. அவங்கள படைச்சாரு, ஆசீர்வதிச்சாரு, அப்படியே விட்டுட்டு போகலை. தினம் தினம் அவர்கிட்ட வந்து அவர் உறவாடுகிறாரு. ஏன்னா அது அவரோட விருப்பமாக இருக்குது. நீங்கள் உங்களை படைச்சி சிருஷ்டித்து இவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிற தேவனோடு உறவாடணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அப்போது நம்ம அந்த கீழ்ப்படியாமல் அவங்க அந்த தோட்டத்திலேருந்து துரத்தப்படும் போது தேவன் மிகவும் வருத்தப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, மனுஷங்க கூட, இந்த மனிதர்கள் கூட அவர் நேரத்தை செலவழிக்க முடியலை அப்படிங்கிறது தான். அதை சரி பண்ணுறதுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவையில் நமக்காக பலியிட்டு அதை சரி பண்ணி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கும் அவருக்கும் உள்ள அதே உறவை நமக்கும் பிதாவுக்கும் இடையில தந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவரோடு நம்ம உட்காரணும், உன்னதத்தில் அவரோடு நம்மளை அமர வைத்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தினம் 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 அவர்கிட்ட பேசணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அதே மாதிரி 2வதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நம்ம தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும் சொல்கிறார். இப்போது நிறைய நாட்களாக நீங்கள் ஜெபிச்சிட்ருப்பீங்க. இன்றைக்கு கூட இதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு, இல்லை உங்களுக்கோ உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை தன்னுடைய மகளுடைய திருமண காரியங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ பண பிரச்சனை, பெரிய கடன் சுமை உங்களை அழுத்திட்டு இருக்கலாம். ஆனால் இதுக்காக நீங்கள் தொடர்ந்து வருடமாக ஜெபிச்சிட்ருக்கலாம், நிறைய மாதங்களாக ஜெபிச்சிட்ருக்கலாம். ஆனால் இன்னுமே உங்களுக்கு பதிலே வரல, உங்களுடைய இருதயம் சோர்ந்து போய் இருக்குது. இன்றைக்கு தேவன் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை பேச சொல்லுகிறாரு. என்னன்னா, நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கும்போது, எப்படி அவருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, அவருடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது, அவரோடு உட்கார்ந்து பேசும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருகிறாராம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கடன் கேட்குறாரு, அவங்க உங்களுக்கு முன்ன பின்ன தெரியவே இல்லை, அவருக்கு தேவை அப்படின்னொடனே வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்குறாருன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்களா? முடியாது, யாருமே செய்ய மாட்டோம். இதுவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, தினம் தினம் உங்களை பார்க்குறவங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? எடுத்து கொடுத்துருவீங்க. அதைத்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் போகக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்காக மட்டும் உங்ககிட்ட வந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். பாசமாக அம்மா அப்பான்னு அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட ஓடி வரும்போது, எதையுமே எதிர்பார்க்காம வரும்போது உங்கள் இருதயம் எப்படி மகிழ்ந்திருக்கும். அதை தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் இல்லாமல் எப்போவுமே என்னுடைய அப்பா, நான் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட நான் உறவாடணும், அவர் பேசுகிறத நான் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் எதுவும் நீங்கள் ஞாபகப்படுத்தாமல் தேவன்கிட்ட, அப்பா கிட்ட பேசணும், உறவாடணும்னு மட்டும் நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவருடைய இருதயம் அவ்வளவு மகிழுமா.
அதைத்தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரோடு உட்கார்ந்து பேசும்போது, நிறைய நேரங்களை செலவழிக்கும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அடுத்ததாக ஆவியானவர், இப்போ நம்முடைய வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டதான். அந்த வார்த்தைகள் நம்ம தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, ஆவியானவர் நமக்காக அவரை ஜெபம் பண்றாரு அப்படின்னு வேதத்துல பார்க்குறோம். இப்போ ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேற்றரவாளன். நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? உடனே யாராவது ஒருத்தங்க, நீங்க நிறைய அன்பு செய்கிறவங்க, அவங்க கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்னால் அது தாங்க முடியலன்னு சொல்லி அழுறீங்க. அப்படி இல்லைன்னா உலக பிரகாரமான ஏதாவது ஒரு காரியத்தில் போய் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய வழி தவறி போகுது. ஆனால் அந்த சந்தோஷங்கள்லாம் எப்படி அப்படின்னா, நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி சந்தோஷம் கூட இருக்காது. ஏற்கனவே இருந்த கவலை இன்னும் பல மடங்கு அதிகமாயிருக்கும். ஒரு நாள் கூட தேவனை தவிர வேற யாராலையும் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை இதுதான். நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த தேற்றரவாளன். அவர் அப்படின்னா கன்சோல் பண்ணுறவர், உங்கள் பிரச்சனைகள்லேருந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். அவருடைய பேரே அதுதான், இயேசு கிறிஸ்து. அதுக்காக தான் அவரை உங்களுக்கு தந்துட்டு போனார். அந்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் போகும்போது, அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கும்போது, அதை வாசித்து தேவனோடு உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு உண்மையான ஒரு நிரந்தரமான சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். நம்ம பிதாவானவர் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம், ஆவியானவர் பார்த்தோம். இது எல்லாமே தேவனோடு நம்ம நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா தேவனோடு நீங்கள் நேரத்தை செலவழித்து தான் ஆகணும். யோசேப்போட வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். போத்திபாரோட வீட்டில் அடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போது போத்திபாருடைய மனைவி தினம் தினம் யோசேப்பை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் யோசேப்பு அதுக்கு இடமே கொடுக்காம, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் சிறைக்கு போகிறான். பொய் குற்றம் சாட்டி சிறைக்கு போகிறான். ஆனால் கூட அவனுடைய இருதயத்தில் பாவம் செய்யணுங்கிற எண்ணம் வரல. நம்ம சூழ்நிலை இப்போ பயங்கர மோசமான கண்டிஷனில் இருக்கிறோம். ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், யூத்துக்கு பெரியவங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆபத்து அவங்க முன்னாடி இருக்குது. எத்தனையோ பேர் கணவன் மனைவியை பிரிஞ்சு, மனைவி கணவனை பிரிஞ்சு, தகாத உறவுகள், பிள்ளைங்க அத்தனையும் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்து ஏகப்பட்ட வழியில் கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த நேரங்களில் நம்ம தேவனோடு நேரத்தை செலவழிக்கும் போது நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க, உங்கள் பிள்ளைகள் சந்ததியும் காப்பாற்றப்படும். தேவனோடு நீங்கள் அமரும் போது தான் உங்களுடைய இருதயம் பாவத்தை பார்த்தா விலகி ஓடும். உங்களால் பாவம் செய்யவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை உணர்த்துவார். இது வேணாம் அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஈஸியாலாம் நம்மளால் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது, யாரையாவது திட்டும்போது கூட உடனே நமக்கு மனசில் வரும். ஜெபம் பண்ணும்போது தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துவார். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை பேசின நிறைய நேரங்களில் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் தவறுகள் செய்யும் போதும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால மனசில் இருந்து நமக்கு ஆவியானவர் உணர்த்துவார். இது பாவம், இது செய்யாத, இந்த வழியில் போகாத அப்படின்னு அவர் நல்ல வழியை நமக்கு காட்டும்போது நாம் அதை பற்றி கொள்ளணும். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, உங்கள் முழு இருதயத்தோடும் நம்ம அவரை தேடணும் அப்படின்னா கண்டடைவோம் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நிறைய நேரங்களில் முழு இருதயத்தோடு நம்மளால் தேட முடியலை.
அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய நேரம் எப்போ ஜெபம் பண்ணுறோம்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய தேவை இருக்குது, உங்கள் மகனை மகளை எதுலையாவது இருந்து காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம நிறைய நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த முழு இருதயம் அப்படிங்கிறது நம்முடைய தேவையை தான் பற்றி இருக்கும். அதனால் நீங்கள் தினம் தினம் கொஞ்ச நேரம் அப்படியே தேவ சந்நிதியில் உட்காந்துட்டு முழு இருதயத்தோடு வேற எதையுமே யோசிக்காம உங்கள் வாழ்க்கையில் அப்போ என்ன சூழ்நிலை அதை யோசிக்காதீங்க. வேற எதையுமே யோசிக்காம முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடும்போது அவரை கண்டடைவீங்க. அந்த ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும். அவரை கண்டடையும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேரானந்தத்தை அனுபவிப்பீங்க. எல்லா தடைகளும் உடைக்கப்படும், எல்லா கதவுகளும் திறக்கப்படும். உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பாரு. ஆமென். நீங்கள் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். எப்படி நான் தேவனோடு நேரத்தை செலவழிக்க அப்படின்னு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் சில டிப்ஸ் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவன் என்ன உணர்த்துறாரோ அதை மாதிரி நீங்கள் தேவனோடு உங்கள் நேரத்தை செலவழிங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைமையும் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். எப்போ நான் நேரம் கிடைக்குதோ அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. இத்தனை மணிக்கு இந்த இடத்துல உட்காந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிங்க. அதை நீங்கள் தினம் தினம் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, எனக்கு ஒரு ஊழியக்காரர் பேசும்போது சொன்னார், ஒரு சின்ன பையன், அவனுக்கு ரொம்பலாம் கடவுளை பற்றி தெரியாது, ஆனால் தினம் தினம் ஆலயத்துக்கு போகிறான். அவன் படிக்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் போய் ஏசப்பா பார்த்து ஒரு ஹாய் ஒரு பாய், அவ்வளோதான். பெருசாக நின்று அப்படிலாம் ஜெபம் பண்ணலை. அவனுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான். இது தினம் தினம் வழக்கமாக அந்த டைமுக்கு அவன் அங்கே சர்ச்சில் ஏசப்பா கிட்ட பேசுவான். அதுக்கப்புறம் அவன் போயிடுவான். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அப்போது அவனால் சர்ச்சுக்கு போக முடியலை. ஆனால் ஏசப்பா அவன் இருந்த ரூமுக்கு வந்தாங்களாம். வந்து, நீ தினம் என்னை வந்து பார்த்த, இன்னைக்கு நீ வரல, அதனால் நான் வந்தேன் அப்படின்னாராம். இது அவன் தினமும் அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போனதுனால அவன் வாழ்க்கையில் நடந்த அற்புதம். இது நிறைய நேரங்களில் நடந்திருக்கு. எனக்கு இவங்களுக்கே இப்போ சர்ச்சுக்கு போக முடியல ஒரு தடவை சண்டே. அப்போது இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே வந்து காட்சி கொடுத்தாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். நீங்கள் அதை தினம் தினம் அதே டைமுக்கு அதே இடத்துல ஏசப்பா கூட உட்கார்ந்து அமர்ந்திருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது, நேரம் செலவழிக்கும் போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்காக அந்த இடத்துல காத்துட்ருப்பார். நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அதே மாதிரி எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நான் எவ்வளவு நேரம் உட்காரணும் அப்படின்னு. நீங்கள் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுக்கு வேதத்திலேயே ஒரு வசனம் இருக்குது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். 6வது வசனம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரத்தோடு, அதாவது அதை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் நிரம்புன்னு போடப்பட்டிருக்குது. இப்போது நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசினதுங்கிறது அங்கே வேஸ்ட்டாக போகுது. அப்படி இல்லை, நீங்கள் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடு அவர்கிட்ட நேரம் செலவழிக்கும் போது, பேசும்போது, ஜெபம் பண்ணும்போது யாருமே கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். எப்போனா அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வரும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் சரி செஞ்சிருவார். சர்வ வல்லவர், உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ளே வரும்போது
உங்கள் இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்படும். அப்போ தான் உங்களுடைய ஜெபம், அதாவது நீங்கள் ஜெபிச்சிருக்கிறது கரெக்டான ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிற டைம் வந்து கரெக்டான டைம் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது அவன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிரா மரம் போல இருப்பான் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அவன் செய்யும் காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். அப்போது நீங்கள் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம். தியானங்கிறது மெடிடேஷன், நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை. உலக பிரகாரமாக நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க. எப்படி இருப்பாங்க? அமைதியாக இருப்பாங்க, மைண்டில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எதையுமே யோசிக்காமல் அப்படியே அமர்ந்திருக்கிறது தான் தியானம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதப்படி கிறிஸ்டியன்ஸான நம்ம தியானம் பண்ணும்போது, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை மறுபடி சொல்லி 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 அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே நீங்கள் மனக்கண்களால் பார்த்து தான் தியானம் செய்யணும். இப்போ நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் வேதத்தில் தியானமாக இருக்கிறீங்க. அப்போது நீர்க்கால்கள் ஓரத்தில் ஒரு மரம் நடப்பட்டிருக்குது. அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குது. இலை உதிரவே உதிராதான். பொதுவாக எல்லா மரங்களும் என்ன ஆகும்? இலை உதிர காலத்தில் இலை உதிரும். ஆனால் இலை உதிரவே இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த மரம் எப்பவும் பச்சையாக இருக்கும். இலை உதிர்தல்ங்கிறது அங்கே இல்லவே இல்லை. அப்போது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எப்பவும் பச்சையா பசுமையா செழிப்பா, எதுவும் அதை ஒன்றுமே அசைக்க முடியாது, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து அப்படி இருக்கிற ஒரு மரம் மாதிரி நீங்கள், அப்போது அதை மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தேவன் சொல்லுகிறாருங்கிறப்ப அந்த சீனை உங்களோட இமேஜின் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அப்ளை பண்ணி அந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணணும். அதுதான் உண்மையான மெடிடேஷன். ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போதும், தேவன் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கிறதா நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒரு குழந்தைக்காக காத்துட்ருக்கலாம், 10 வருஷம் கூட இருக்கலாம், உங்களுக்கு குழந்தை இன்னும் இல்லாமல் இருக்குது. ஆனால் தேவன் உங்களுக்கான குழந்தைய வச்சிருக்கிறாரு, அதை இன்னும் நீங்கள் பார்க்கல, அவ்வளோதான். உங்கள் கண்களில் நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், இத்தனை வருஷமாக நீங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணலாம், நீங்கள் உங்கள் கண்கள் அதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு, ஏற்கனவே வைத்திருக்கிறாரு. அத்தனையும் பரிபூர்ணமான நன்மைகள் அத்தனையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. நீங்கள் உங்கள் வீட்டை உங்கள் கண்கள்னால பாருங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். இத்தனை ரூம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கிறீங்க, இந்த இடத்துல என்னோடய வீடு இருக்குது, என்னென்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் கண்கள்னால நீங்கள் பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு அதை அப்படியே அருளை செய்வார். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அமையும். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் அதை அப்ளை பண்ணுங்கள். நிறைய வார்த்தைகளை நீங்கள் தேவனோடு பேசும்போது தேவன் உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, தேவன் உங்ககிட்ட பேசும்போது தயவு செய்து அதை ஒரு நோட்டில் எழுதி வைங்க. இந்த டேட்டில் இந்த டைமில் அவர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாரு, அதை எழுதி வைங்க. நீங்கள் மறுபடி பார்க்கும்போது, இல்லை அந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகம் வரும்போது, நீங்கள் சொன்னீங்களேப்பா அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக அவர் உங்களுக்காக மனம் இறங்குவார். நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. ஒவ்வொரு டைமும் அவர் அதை தான் சொல்வார், நீங்கள் இந்த பிள்ளைகளை கானானுக்கு அழைச்சிட்டு போவேன்னு சொன்னீங்களேப்பா, இப்போ இது மாதிரி செய்கிறீங்களே. ஒவ்வொரு டைமும் ஆபிரகாம், நீ இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்க. யோசுவா ஒரு நேரத்தில் ஒரு 36 பேர் இறந்து போயிடுவாங்க. ஓடி போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிற வார்த்தைங்கிறது வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். மனுஷங்க மாதிரி கிடையாது, ஏமாத்துறதுக்கும் பொய் சொல்கிறதுக்கும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை
நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அது என்ன வார்த்தையா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரமா இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை உயர்த்துவேன்னு சொன்னாருன்னா நிச்சயமா உயர்த்துவாரு. அவரு இதை சொல்லியிருக்கிறாருங்கிறத நீங்க எழுதி வச்சிருக்கும் போது இன்னைக்கு சொன்னீங்களேப்பா, ஆனா எனக்கு இப்படி இருக்குதேப்பா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லும்போது தேவன் உங்களுக்காக மனமிறங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க தேவன் கிட்ட நேரத்தை செலவழிங்க. எப்படி நீங்க நேரத்தை செலவழிக்கணுங்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். ஏசப்பா நீங்க எப்போ அவர்கிட்ட நேரம் செலவழிப்பீங்க அப்படிங்கிறத காத்துட்டு இருக்கிறாரு. வாஞ்சையோடு இன்னைக்கு நீங்க இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கான திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. உங்க மனக்கண்கள்ல நீங்க பாருங்க, ஆரோக்கியமா நீங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு போகிறத, உங்களுக்கு வியாதியில நீங்க படுக்கையில இருக்கலாம், ஆனா நீங்க நடந்து ஓடி உங்க வேலைகளை செய்யறத உங்க கண்கள்ல பாருங்க. ஏன்னா தேவன் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. உங்களுக்கான அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க தியானிக்கும் போது, அவரோடு அமரும் போது உங்களுக்கு அத்தனையும் தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு எப்படியாவது யாக்கோபு போராடி தேவனோடும் மனுஷனோடும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி அந்த சூழ்நிலையே தேவன் மாத்திட்டாரு. ஏசா தன்னை என்ன செய்வான் அவன் நினைச்சிருந்தானோ அதுக்கு நேர் மாறா வந்து கட்டி அணைக்கிறான். தன்னை கொன்னு போட்டுருவான்னு நினைச்ச அதே அண்ணனோட இருதயத்தை மாத்தி கட்டி அணைக்க வைத்தாரு. அதே தேவன் இன்றைக்கு நீங்க எவ்வளவோ பெரிய பிரச்சனையா இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியல, ஆனா தேவன் அறிவாரு. உங்களுடைய இருதயத்தையும் அதுல இருக்கிற அத்தனை வேண்டுதல்களையும் அவர் அறிவாரு. இன்றைக்கு நீங்க அவரை உறுதியா பற்றி கொள்ளும் போது அவர் அத்தனை நிலைமையையும் தலைகீழ மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம ஜெபத்துல பங்கு பெறுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி அப்பா. Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, அற்புதமான வார்த்தை நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya. இயேசுவே, உலகத்தில் இருக்கிறவன் எங்களுக்குள்ள இருக்கிற நீர் மிக பெரியவர், நீர் மிக பெரியவர், நீர் மிக பெரியவர். இயேசுப்பா, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி அப்பா, நாங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன் சுவாமி. ஹalleluya. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தெய்வீக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அது இறங்கணும். படுக்கையில் கிடக்கிற அப்பா பிள்ளைகள் எழுந்து நடக்கணும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. முடவர்கள் எழுந்து நடக்கணும், சப்பானிகள் எழுந்து நடக்கணும், ஊமையன் பேசணும், செவிடன் கேட்கணும், குருடன் பார்வை அடையணும் அப்பா. ஓ ரீமா ஷாபலாபா ரக்கலா தியாந்து நதி ரீமோ ஷீபி லீபி ரதலாபா ஷக்கலா தியாந்து நதி. தெய்வீக மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. எசப்பா, என்னென்ன காரணத்துக்காக, என்னென்ன தேவைகளுக்காக கண்ணீரோடு இதில் நிற்கிறார்களோ, கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, ஹalleluya. எசப்பா, இப்பொழுதே பிள்ளைகளுடைய தேவைகளை என் ஆண்டவர் நீர் சந்திக்கும்படியாக இறங்கணும், இறங்கணும், இறங்கணும். ஹalleluya, ஹalleluya. ஆகார் சொன்னால் பாருங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், என் நெருக்கத்தை காண்கின்றவர். வனாந்திரத்துல நின்னா, கண்ணீரோடு நின்னா பாருங்க ஆகார். ஹalleluya. தேவன் அங்கே இறங்கினார். ஆகார்ட்ட சொன்னார் பாருங்க, உன் பிள்ளையின் அழுகுரலின் குரலை நான் கேட்டேன். உங்கள் அழுகையை என் ஆண்டவர் கேட்கிறாருங்க. ஹalleluya, ஹalleluya. நீங்க உங்கள் புலம்பலை என் இயேசு கேட்கிறார். ஹalleluya. ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் இந்த நேரத்திலே உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். ஹalleluya. உங்கள் பிரச்சனைகளை என் தேவன் மாற்றி தருவார். ஹalleluya. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்கப்பா, இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க டாடி. ஹalleluya. இந்த கடன் பாரத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாங்கப்பா. ஐயோ, என் கணவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க டாடி. என் பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. தடைப்பட்டு இருக்கிற திருமண காரியத்தை ஆண்டவர் துரிதமாய் நிறைவேற்றி தாங்க ராஜா. வேலையில்லாம நிக்கிற நல்ல வேலையை கொடுங்க சுவாமி. சொல்லி பாருங்க, இந்த நேரத்தில் என் தேவன் உங்கள் மத்தியிலே அவர் இறங்குகிறார். ஓ ரீமா ஷாபலா பரக்கலா தியாந்து நதி. எங்கே ஒரு மனம் உண்டாயிருக்கிறதோ, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே அவர் இறங்குகிறவர்.
உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நித்தமும் அறிகிறவரின் ஆண்டவர், நித்தமும் அறிகிறவர். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. குடும்பங்களில் என்னென்ன சாபங்கள் இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் முதலாவது செபிக்கிறது, சாபங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும், நீங்கட்டும். எப்படிப்பட்ட சாப கட்டுகள், சாபங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னார். ஓ ரிமா ஷாபலப ரக்கல தியான் துனதிபி, ஓ ஷிபிலிபி ரபலப ஷாபலப ரக்கல தியான் துனதி. இப்பொழுதே சாப கட்டுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். குடும்பங்களில் காணக்கூடிய சாபங்கள், தலைமுறையாய் வரக்கூடிய சாபங்கள், ஹல்லேலூயா, இப்பொழுது உங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட சாப கிரியைகளும் சாப கட்டுகளும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். சாப பிசாசு இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். சாப பிசாசுகள் வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். குடும்பங்களை கெடுக்கிற ஆவிகள், பொல்லாத பிசாசுகள், சாப பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, எப்படிப்பட்ட சாப கட்டுகளும் இப்பொழுது நீங்கி போகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் சாபங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசித்து என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் சாபத்தை நீக்கி தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். உங்களுக்காக ஒருவர் சாபம் ஆயிருக்கிறாருங்க. நாம செய்ய வேண்டியது அவரை விசுவாசிப்பது. எனக்காக என் இரட்சகராம் என் இயேசு, அவர் சிலுவையில் என் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவையில் அவர் பலியானார். சொல்லி பாருங்க, அப்பா, என் சாபங்களை என்னை விட்டு நீக்கும் ராஜா. அல்லேலூயா. உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லி பாருங்க, உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட சாபத்துக்குள்ள பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னார். இப்பொழுது சாப கிரியைகள் வெளியேறட்டும், சாப பிசாசுகள் வெளியேறட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுது அநேகர் உங்களால் இருக்க முடியாது. அல்லேலூயா. சாபம் உங்க சரீரத்தில் இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு தலை சுற்றல் மாதிரி வரும், உங்களை தள்ளுகிறது போல இருக்கும். பாருங்க, தேவனிடத்துல கேளுங்க அந்த நேரத்தில். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிற வார்த்தை இது ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை. நான் ஜீவனுள்ள இயேசுவை கொண்டு நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நீ எவைகளை பூலோகத்தில் கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் என்னென்ன கட்டுகள் பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி, வாழ்க்கையில செழிக்க முடியாதபடி, வியாதியில பலவீனத்தில் கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் அவிழ்க்கிறேன். இப்பொழுது எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும், எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிசாசானுடைய கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சாப பிசாசுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டுகிறேன். உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய அத்தனை சாப பிசாசுகளையும் நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையை கேட்டு நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் கட்டப்படும், அதன் கிரியைகள் கட்டப்படும், பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள், சபிக்கப்பட்ட பிசாசுகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். எந்த அசுத்த கிரியைகளும் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது என்று விசுவாசிங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் நிக்கிறேன்ப்பா, என் மேல காணக்கூடிய பாவ சாபங்களை நீக்கி தாங்க ராஜா. என்னை கழுவும் சுவாமி, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாய் மாற்றுங்கப்பா, என்னை நீதிமானாய் மாற்றுங்க ராஜா. சொல்லி பாருங்க. இப்பொழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை வருகிற பொழுது நீங்க கண்ணீர் விடுறீங்க. ஹல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, பிரச்சனைகள் வர்றப்போ கண்ணீர் விடுறதில்ல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்கள் கண்ணீரோடு கேட்கிற பொழுது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஐயோ எனக்கு வழி இல்லை என்று சொல்லி ஆகார் நின்று கொண்டிருந்தாள். தன் பிள்ளையை வைத்துக்கொண்டு எனக்கு எங்க போவதுன்னே அவளுக்கு தெரியல. பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் கொஞ்சம் துருத்தியில கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து விட்டுட்டான். அது எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்? வனாந்தரத்தில் அவர்கள் நின்றார்கள்.
வழி இல்லை, தண்ணி இல்லை, பிள்ளை சாகிறதை என் கண்ணால் பார்க்க முடியலன்னு சொல்லி பெத்த தாய் அவள் அழுது கொண்டு நின்றால் அவளுக்கு வழியே இல்லாமல் இருந்தா பாருங்க. ஆனால் என் இயேசுவின் கண்கள் அதை கண்டது, அவள் கண்ணீரை கண்டது. உங்க கண்ணீரை என் இயேசுவின் கண்கள் இப்பொழுது கண்டது. நான் விசுவாசிக்கிறேன். ஆகாரே, உனக்கு என்னவாயிற்று? உன் பிள்ளையை உன் வலது கரத்தில் உன் கையில் பிடித்து கொண்டு நீ போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் தீர்த்து வைக்கும்படி வருகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே, என் வாழ்க்கையில வாங்க ராஜா, என் நெருக்கத்தை மாற்றித்தாங்க, என் தரித்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க, இந்த சாபத்தை என்னை விட்டு நீக்குங்க ராஜா. ஹல்லேலூயா. என்ன எடுத்தாலும் என்ன செய்தாலும் ஒன்னுலயும் சக்சஸே இல்லை, வெற்றியே இல்லை. எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் பெருமை. வாழ்க்கையில் வாழணுங்கிற ஒரு 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 விருப்பமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சாபம் உங்களை விட்டு நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பொல்லாத சாப பிசாசுகள் வெளியேறட்டும். என்னென்ன சாபங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். சாப கிரியைகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் வெளியேறட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இந்த நேரத்தில் பிள்ளைகளை ஹல்லேலூயா தொடட்டும். எப்படிப்பட்ட கிரியைகள் சரீரத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது எல்லா கிரியைகளும் உங்களை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லுங்க. என்னை விடுதலையாக்கும் இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த நேரத்தில் நீங்க ஜெபிச்சு பாருங்க. என்னோடு இணைந்து ஒருமனப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் மறுரூபமாகும், உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். ஜெபத்தில் இணைகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிற பொழுது அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக புறப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷன் பேசுகிற பொழுது அதை என் ஆண்டவர் கனப்படுத்துவார். அந்த வார்த்தை வெறுமையாய் மண்ணில் விழுந்து போகாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு பிரியமா? அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு பிரியம். சபிக்கிறது அல்ல, ஆசீர்வதிப்பதே என் இயேசுவுக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நீங்கள் செழித்திருப்பீங்க, நீங்க உயர்ந்திருப்பீங்க. பாருங்க, உங்கள் கண்ணீர், உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். என் இயேசு உங்கள் முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பாராக. உங்கள் நிந்தை மாறட்டும், உங்கள் அவமானங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. உங்கள் கடன் பாரங்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. தரித்திரங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இது எல்லாம் பாருங்க சாபத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. இந்த சாபங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி இந்த இடத்துல ஹல்லேலூயா, நான் கைகளை நீட்டுகிற இந்த நேரத்துல உங்க கைகளை உயர்த்தி சொல்லு பாருங்க. ஏசப்பா, நான் நம்புறேன் ராஜா. உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்கள் கரங்களை அவர் உற்று நோக்குகிறார். அவர் உங்கள் கரங்களை உற்று நோக்குகிறார். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து என் தேவன் உங்களை பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை வீணாய் பேசப்படுவது இல்லை. வார்த்தையில் ஜீவன் உண்டு, வார்த்தையில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். நீங்கள் செழித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. பாருங்க, என் ஆண்டவர் உங்களை தொட்டு பலப்படுத்த, தொட்டு சுகப்படுத்த, கட்டி அணைத்து உங்களை முத்தம் கொடுக்க விரும்புகிறவரங்க. இந்த இயேசு அற்புதமான ஒரு தேவன். இந்த இயேசு அற்புதமான ஒரு தேவன். அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. அவர் புதிய ஜீவனை உங்களுக்கு தருவார், புதிய பலத்தை உங்களுக்கு தருவார், புதிய நம்பிக்கையை உங்களுக்கு தருவார். பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை அவர் உண்டாக்குவார். பாருங்க, எந்த இடத்துல நீங்க தோற்று போனீங்களோ அதே இடத்துல என் தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். என் இயேசு உங்களை மறுபடியும் அதில் கட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் செம்மைப்படுத்தப்படுவீர்கள், மறுபடியும் என் ஆண்டவர் உங்களை தேற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தானத்திலே என் இயேசு மறுபடியும் உங்களை நிலைநிறுத்துவார். விசுவாசிங்க, நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோட இணைந்து ஜெபித்து கொண்டே இருங்க, உங்கள் வாயிலிருந்து பேசிக்கொண்டே இருங்க. பாருங்க, நீங்க ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், படுக்கையில் அமர்ந்து இருக்கலாம்,
தூங்க போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த இரவு ஜெபத்தில் எப்படியாச்சும் நான் இணையணும்னு சொல்லி நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஆசையா ஆவலா நீங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், இயேசுவின் கண்கள் உங்களை காண்கிறது. இயேசுவின் கண்கள் இந்த இரவு நேரத்தில் உங்களை காண்கிறது. நிச்சயமாகவே அவருக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தேவையில்லை. ஆனால் நீங்கள் இயேசுவேன்னு சொல்லி உங்கள் உள்ளம் அவரை தேடுகிற பொழுது நீங்கள் கண்டடைவீர்களுங்க. ஹல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற ஆண்டவராகிவர். ஹல்லேலூயா. நாம வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்பாரு பாருங்க. கதவை தட்டி நின்று கேட்பாராம். இதோ வாசல் படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு பாருங்க. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதுதான் தட்டுற சத்தம். உங்களுக்குன்னு தட்டுற சத்தம் ஆண்டோடைய மனுஷனா நான் பேசிக்கொண்டு இருப்பது. நான் பேசுகிற இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வாங்கப்பா, ஏசப்பா, என் வாழ்க்கையில் வாங்க, என் சூழ்நிலையில் மாற்றி தாங்க, என் தரித்திரத்தை நீக்கி தாங்க ராஜா. நித்தமும் கண்ணீரில் நான் புலம்பி கொண்டு இருக்கிறேன். நான் மறிச்சு போகலாமோ நினச்சி கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எதுவுமே நன்மையாக நடக்கிறது இல்லை, எல்லாம் தீமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நம்பினவர்கள் என்னை விட்டு விட்டாங்க, எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்கிறீங்களா? இப்பொழுது என் இயேசு உங்களுக்காக இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்காக இறங்கி அற்புதங்களை செய்வார். ஒரு தகப்பனுக்கு தகப்பனாய் அவர் உங்க கூட இருப்பார். ஒரு தாய்க்கு தாயா உங்க கூட இருப்பார். ஒரு சிநேகிதனுக்கு சிநேகிதனா அவர் உங்க கூட வருவார் பாருங்க. ஹல்லேலூயா. நான் தனிமையா 15 வருடங்கள் நான் தனிமையாக இருந்தேன் பாருங்க. என் கூட யாருமே இல்லை, ஆனால் என் இயேசு என் கூட இருந்தாருங்க. என் கூட இருந்தார். என்னை ஒரு தகப்பனை போல பாதுகாத்தார். ஒரு தாயை போல என்னிடத்தில் அன்பு செலுத்தினவர் அவர் ஒருவரே. நான் நம்பினவர்கள், என்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவு எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனால் என்னை கைவிடாது நடத்தினது நம்ம எந்த ஆண்டவராக இயேசு. இம்மட்டும் இதுவரைக்கும் என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆச்சரியமான பாதைகளில் என்னை கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறதை பார்க்கிற பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதன் நிமித்தமாக தான் ஆண்டவரை குறித்து நான் பேசுகிறேன். ஆமாம், என்னுடைய மனைவி பேசுகிற பொழுது கூட சொன்னாங்க பாருங்க. பேசி கொண்டு இருந்த பொழுது செய்தி கொடுக்கிற பொழுது சொன்னார், இயேசு தேடி வந்தார், என்னை தேடி வந்த தெய்வம் அவர். என் அறை வீட்டுக்குள் வந்தாருங்க, என் அறை வீட்டுக்குள்ளே வந்தாருங்க. நான் அதுக்காக தான் இன்னைக்கு வீடுகளில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்பட்டதுக்கு காரணம், நான் அறை வீட்டுக்குள் இருந்த பொழுது ஹல்லேலூயா, என் குழந்தை எங்கள் பாப்பாவை கையில் வச்சுட்டு நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரத்தில் என் அறைக்குள்ளே வந்து, அது சண்டே நான் பாருங்க, நான் ஆலயத்துக்கு போக முடியலையே, ஆண்டவரை பார்ப்பதற்கு எனக்கு மிகுந்த ஒரு ஆர்வம் இருந்தது. சபைக்கு போய் நான் உட்கார்ந்துருக்கணும், எப்படியாச்சு அந்த ஆண்டவர்களை அந்த செய்தியை நான் கேட்கணும், அந்த சபையில் போய் அட்டன் பண்ணது ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் முடியலை. அன்னைக்கு ஒரு நாள் பாருங்கள், அந்த நேரத்தில் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணுமே சப்பா, நான் உங்களை பார்க்கணுமே ஆண்டவரே. பாருங்கள், அப்போ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசு. அப்போ நமக்குள்ள ஒரு வேகம் இருக்கும் பாருங்கள், ஒரு ஸ்பீடு இருக்கும் பாருங்கள். அந்த அனாயிட்டிங், அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட நாட்கள் அது பாருங்கள். அப்படியே ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோடு நின்னேன். என் அறைக்குள்ள அவர் இறங்கினார் பாருங்கள். என் அறைக்குள்ளே வந்தார். என் சரீரத்திலெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்கப்பட்டது. ஐயோ, என்ன தேடி என் அறைக்குள்ளே என் இயேசு வருகிறாரா? ஐயோ, விழுந்து கிடந்து அழுதேங்க, விழுந்து கிடந்து அழுதேன். என் அருகில் அமர்ந்தார். அவருடைய உஷ்ணம் இது எத்தனை பேர் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியலை. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு என் அருகில் அமர்ந்தார். அவருடைய உஷ்ணத்தை, சரீரத்தின் உஷ்ணம் என்னால் உணரப்பட முடிந்தது. பாருங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் உங்கள் சமீபமாக இருக்கிறாருங்க. இந்த வார்த்தையை நான் சொல்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை நீங்கள் கேட்டு விசுவாசிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் அதே அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த இயேசுவை முகமுகமாய் பார்த்தவங்க தான் இன்னைக்கு ஊழியம் பார்க்குறாங்கங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. நான் இத்தனை மணி நேரம் தேவனை நான் தரிசித்தேன், அவர் எனக்கு முகமுகமாக வெளிப்பட்டார் என்று சொல்லுவாங்க பாருங்க. நான் கண்டேங்க ஆண்டவர், அது உண்மை. அது பாருங்க, தேவனை நம்ம தரிசிச்சிட்டோம் இல்லைங்களேன், ஒரு பார்வை போதும், அவருடைய காட்சி, ஒரு காட்சி போதும், உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்கள் சூழ்நிலைகள் மாறிடும், உங்களுக்கு தைரியம் வந்துடும். தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேறு என்னங்க நமக்கு பயம் வரும் இல்லையா? மரணமே வந்தாலும் சரி நாம் பயப்பட மாட்டோம். காரணம், மரணத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், ஜெயபலம் கிறிஸ்து அவர். ஹல்லேலூயா. பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய ஆழமானது விசுவாசம், தைரியம், நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்கள் என்று சொன்னார். அவரை முகமுகமாக நீங்கள் ஒரு தடவை சந்திச்சிட்டிங்கன்னா போதும் பாருங்க, உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும்,
உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். அதே இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அறைக்குள்ளே வருவதற்கு அவர் இந்த நேரத்தில் சித்தம் கொள்ளுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் அருகில் என் இயேசு நிற்கிறார். உங்கள் அருகில் என் இயேசு நிற்கிறார். விசுவாசிங்க, என் இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். கண்களை மூடி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, என் அறைக்குள் நீர் இருக்கிறீர் என்று நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. உங்கள் அறைக்குள் அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி என் ஆண்டவர் செயல்படுகிறவர். உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற அளவு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராம். ஹல்லேலூயா. இந்த தேவனை நான் நம்புகிற பொழுது, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அற்புதத்தை பார்க்க முடிகிறது. ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, அவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனை எடுக்கும்படி வரல, அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வீடுகளில் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் அற்புதங்களை செய்யும்படி அவர் துரிதமாக இறங்கி நிற்கிறார். என்னென்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அப்பா கிட்ட சொல்லி பாருங்க, அப்பா, என் வாழ்க்கையில காணக்கூடிய பிரச்சனைகளை உங்க சமூகத்தில் நான் தர்றேன், நீங்க வந்துட்டீங்கன்னா போதும்பா, என் வாழ்க்கை மாறிடும் சொல்லி பாருங்க. நான் இன்றும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்க படகுல இயேசு இருக்கிறார். அவர் உங்க படகுல தாங்க இருக்கிறார். பயப்படாதுங்க. புயல் வரட்டும், பெருங்காற்று வீசட்டும், ஆனாலும் என் இயேசு உங்கள் படகுல தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க படகை விட்டு அவர் போகல. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்களை அழைத்தார். வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தவர் அக்கறையில உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பாதையில புயல் வரட்டும், பெருங்காற்று வீசட்டும், ஹல்லேலூயா, பிசாசு என்னென்ன தந்திரங்களை கொண்டு வரட்டும், உங்களை அழிப்பதற்கு அவன் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, ஆமா, உங்களை வந்து அப்படியே முழுங்கிட்டாலும் சரி, என் ஆண்டவர் என்ன செய்வார்? பயத்தை கிழிச்சு உங்களை வெளியில கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் யோனா வாழ்க்கையில உள்ளது மாதிரி உங்களை கக்க வச்சிருவார். ஆமா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆக இந்த நேரத்தில் உற்சாகமாய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா, என் வாழ்க்கையில வாங்க ராஜா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. என் சூழ்நிலைகளை மாற்றி தாங்க சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒரு சிலர் கூட என் தேவன் இறங்கி நிற்பதை நான் பார்க்கிறேன். தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு சிலருக்குள்ள நீங்க தள்ளப்படுறீங்க. உங்க மேல ஒரு அசைவு உண்டாகிறது. உங்களால சரியா உட்கார முடியல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்க முடியல. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய சர்ப்பத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய ஹல்லேலூயா எந்த அருவருப்பான ஆவிகளும் இருளின் அந்தகார கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். உங்களை அலைக்கழிக்கிற பிசாசுகள் இப்பொழுது வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்களை சூழ்ந்திருக்கிறது. எத்தனை பேர் நீங்க இதை விசுவாசிக்கிறீன்னு தெரியல, ஆனால் என் ஆவியானவரின் உள்ளத்துல போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் தேவ மகிமை இருந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்கள் வீடை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. என் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் உங்கள் அருகில இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு உங்கள் அருகில நிற்கிறாருங்க. உங்க வாய்களை திறந்து கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை கூப்பிடத்தக்க சமயத்தில் அவரை கூப்பிடுங்கள். அவர் அருகில இருக்கிற பொழுது அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தில் நம்ம கூப்பிட்டாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாதான். இதுதான் அந்த நேரம். இதுதான் அந்த டைம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சரியான நேரம். என் ஆண்டவர் கிருபையா இறங்கி நிற்கிறார். அவர் கிருபை அளிக்கிற காலம் இது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவரை துரிதமாய் பிடித்து கொள்ளுங்க. தேவ மகிமை உங்களை நிரப்பும். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். உங்கள் பாவ சாபங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. பாருங்க. ஹல்லேலூயா. அலைக்கழிக்கும் ஆவிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். யாரோ ஒரு சகோதரி, உங்கள் வயிற்று பகுதியில் சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வயிற்று பகுதியில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நான் ஜெபிக்கிற பொழுது நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் வயிற்று பகுதியில் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது பாருங்க. அது ஊறுகிறது போல, உங்கள் சரீரத்தில் ஊறுகிறது போல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை பிள்ளையை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை குடும்பங்களில் ஹல்லேலூயா பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டங்களை கொடுக்குற சர்ப்பத்தின் ஆவி, குடும்பத்தில் யாருக்கிட்டே சமாதானமாக இருக்க முடியாதபடி பிரச்சனை, போராட்டங்கள், தினமும் சண்டை. இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே,
அப்பாலேபோ சாத்தானே, அப்பாலேபோ சாத்தான், இயேசுவின் நாமத்துல என்னோட இணைந்து சொல்லுங்க, என்னோட இணைந்து சொல்லுங்க, சொல்லுங்க. சகல அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. இந்த இயேசுவை நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நீங்க பிசாசு துரத்துவீங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு அகன்று போன்னு சொல்லுங்க. கெட் அவுட்னு சொல்லுங்க. அவுட், வெளியே போ இயேசுவின் நாமத்துல. உனக்கு என் சரீரத்துல இடம் இல்லைன்னு சொல்லுங்க. என் சரீரத்துல உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க. பொல்லாத பிசாசு என்னை விட்டு வெளியே போ என்று சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த நேரத்தில் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளை வாழ்க்கை குறித்து சொல்லுங்க. குடிக்கும் மதுபானத்துக்கும் அடிமையா இருக்கிறானா உங்க பையனை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல குடிக்கும் மதுபானத்துக்கும் அடிமைப்படுத்துகிற பொல்லாத அடிமைத்தன ஆவியை இயேசுவின் நாமத்துல போ வெளியேன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆகவே தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமாக சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. விபச்சாரத்தில் பிடிபட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள். விபச்சாரத்தில் இருக்கிற உங்கள் கணவனோ மனைவியோ குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, விபச்சார வேசித்தனத்தில் சிக்கி இருக்கிறார்களா சொல்லி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி வெளியேறட்டும் என்று சொல்லுங்கள். வெளியேறட்டும் என்று சொல்லுங்கள். வெளியேறட்டும் என்று சொல்லுங்கள். யாரோ ஒரு சகோதரி நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஓரின சேர்க்கையில ஹல்லேலூயா ஒரு சகோதரி இணைஞ்சு இருக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு உணர்த்துறார். ஹல்லேலூயா. அருவருப்பான விஷயத்தை விட்டுருங்க. அருவருப்பான விஷயத்தை விட்டுருங்க. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் வான் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த அருவருப்பை விட்டு ஓய்ஞ்சு போங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமை உங்களை தொடும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் மறுரூபமாக்க விரும்புகிறார். விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பாவத்தை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த அருவருப்பிலிருந்து வெளியில வாங்க. உங்கள் சிந்தையை கெடுக்கிற பிசாசுகள் இப்பொழுது வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் சிந்தையை கெடுக்கிற அருவருப்பின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளை எடுக்கிறேன். வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் ஜெபிக்க முடியாதபடி பாருங்க. ஜெபிக்க உட்கார்ந்தாலே உங்களுக்கு தூக்கம் கொட்டாவி. ஜெபிக்க உட்கார்ந்தாலே உங்களால் உட்கார முடியாது. உங்க சிந்தை வேற எங்கேயோ போகுது. சோர்வு, மனசோர்வு, மனபாரம், இந்த மாதிரி இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க. என் இயேசு சொல்லுகிற இந்த நேரத்தில் உங்கள் கைகளை உயர்த்தி நில்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை இப்படி நீங்க உயர்த்தினா போதும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் அறிவார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காணக்கூடிய இந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டப்படி ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நீர் வல்லமையாய் செயல்படுகிற உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, கடந்த நாள்ல ஒரு சகோதரி அவங்க என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயா, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய உறுப்புகள்ல இருந்து, என்னுடைய முகத்துல இருந்து, என்னுடைய தலையில பின்னாடி இருந்து, முதுகுல, வயிற்றுல, எல்லா இடத்துலையும் பாம்பு சர்ப்பம் ஊறுகிறது போல இருக்கு அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தை ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வீணாக சொல்லல பாருங்க. ஒரு சகோதரி இடத்துல யதார்த்தமா சும்மா பேசுனாங்க. 2வது வார்த்தை நான் ஓப்பன் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்து பிசாசு தானா கத்த ஆரம்பி. அவங்க எங்க இருந்து பேசுறாங்க என்னன்னே தெரியல. ஒரு சகோதரி அடிக்கிறாங்க பாருங்க. வார்த்தை வல்லமை உள்ளது. நான் ஜீவனுள்ள வார்த்தையை மீண்டும் பேசுகிறேன். பிசாசுகள் உங்க வீட்டுல நிக்க முடியாது. இந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்கன்னா உங்க சரீரத்துல கிரியை செய்யக்கூடிய எந்த ஆவிகளும் இருக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 என் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை அலைக்கழிக்கிற, வேதனைப்படுத்த வருகிற எந்த கிரியைகளும் அங்கே நிற்க முடியாது. பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பாருங்க, வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில் ஒருவேளை பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால், பலவீனத்தில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, என்னென்ன வியாதியில் நீங்க இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவர், அப்பா இயேசுவே, இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அப்பா கைகளை உயர்த்தி இந்த நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா வியாதியில, மரணத்துல போராடி கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் டேடி. எசப்பா, சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய தழும்புகளால் சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும், எங்கள் துக்கங்களையும், எங்கள் நோய்களையும் சுமந்தீரப்பா. எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட ஹல்லேலூயா. இயேசுவே, யாரெல்லாம் கைகளை உயர்த்தி அப்பா சரீர சுகத்துக்காக நிற்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன். சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளில் யாரோ ஒரு சகோதரிக்கு கர்த்தர் உணர்த்துறார். ஒரு குட்டி பாப்பாவுக்கு, எஸ்,
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். காய்ச்சலில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. காய்ச்சலில் ஹல்லேலூயா. அதே போல் அது குட்டி பாப்பா காய்ச்சலில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெற்றோராகிய நீங்கள் அருகில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காய்ச்சல் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இந்த காய்ச்சல் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். காய்ச்சல் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹார்ட் டிசீஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். இதயத்தில் பிரச்சனை, இதயத்தில் கோளாறு, ஹல்லேலூயா. ஹார்ட் டிசீஸ், எந்த ஹார்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்பொழுது விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி நில்லுங்க. இப்பொழுது நான் பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு செல்லட்டும். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இதயத்தில் அற்புத சுகம். இயேசுவின் நாமத்தில் இதயத்தில் அற்புத சுகம். இயேசுவின் நாமத்தில் இதயத்தில் அற்புத சுகம். அந்த வலி இப்பொழுது மறைந்து போகட்டும். இதயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் மறைந்து போகட்டும். ஹார்ட் டிசீஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பிபி ஹல்லேலூயா ஹையா இருக்குதா, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நார்மல் ஆகட்டும். பிளட் பிரஷர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் கிட்னியில் பிரச்சனை, கிட்னி டிசீஸ், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கிட்னி இப்பொழுது சீராக செயல்படுவதாக, கிட்னி சீராக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கிட்னியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்னா இந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கைகளை நீட்டி பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் அற்புதம். சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு சகோதரன், நீங்கள் கிட்னியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன், நீங்கள் கிட்னியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் கிட்னி சீராக செயல்படுவதாக. ஸ்ட்ரோக் வந்து இருக்கிறீங்க. ஸ்ட்ரோக்கில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கை கால்கள் அசைக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். செயல்படாத கரங்களுக்குள்ள, செயல்படாத கால்களுக்குள்ள, செயல்படாத அந்த வாய்களுக்குள்ள, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்ட்ரோக்கில் இருக்கிற அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இப்பொழுது. ரீபா ஷாபாலாபா ரீமோ ஷாக்காலா ரீகாலா தியான் சொன்னது இயேசுவின் நாமத்தில் ஸ்ட்ரோக்கில் மாட்டியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இப்பொழுது. கை கால்கள் சீராக செயல்படட்டும். நடக்க முடியாத அப்பாவுடைய பிள்ளைகள் எழுந்து நடக்கட்டும். விசுவாசத்தில் இந்த நேரத்தில் எழுந்து நடக்கிற பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சாட்சியாய் நம்முடைய பிள்ளைகளை நீர் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கணவன் மனைவியாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆஸ்துமா வியாதியில் இருக்கிற உங்களுக்கு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். தலையில் காணக்கூடிய, இதயத்தில் காணக்கூடிய அப்பா எண்ணங்கள் வரக்கூடிய எல்லா டிப்ரெஷனும் இறங்கி போகட்டும். எல்லாம் மறைஞ்சு போகட்டும். ஹல்லேலூயா. ஆறுதல் அளிக்கும் என் தேவன், சமாதானத்தை கொடுக்கும் என் தேவன். அப்பா, பிள்ளைகளுக்கு சமாதானத்தை இப்பொழுது நான் பேசுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாவற்றுக்கும் மேலே பிரெத் கேன்சர், ஹல்லேலூயா. செஸ்ட்டில் உங்களுக்கு கேன்சர், ஹல்லேலூயா. பிரெத் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். பொல்லாத கேன்சரை கொடுக்கிறேன். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேற்று. கட்டிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். பிரெத் கேன்சர் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறைந்து போகட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில். லங்ஸ் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிளாடர்ல காணக்கூடிய கேன்சர் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். போன் கேன்சர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே ஹல்லேலூயா பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. கல்வாரி சிலுவையில் என் இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த 5 காயங்களிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அவருடைய தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம். என்னென்ன பலவீனம் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டே இருங்க. அற்புத சுகத்தை என் இயேசு கட்டளை எடுக்கிறார். ரேபா லாபா ஷாகலா ரீமோ ஷீக்கலா ரியக்கலா தியான் சொன்னது. ஹல்லேலூயா. யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். சுகம் யூட்ரஸ்ல உண்டாகட்டும். யூட்ரஸ் கட்டிகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
ஹல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரி உதிரப்போக்கில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரியை என் ஆண்டவர் இயேசு தொட்டு சுகமளித்தது போல, ஹல்லேலூயா, வஸ்திரத்தை தொட்டு அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டது போல, இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த மகளுக்கு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கிட்னில ஸ்டோன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். கிட்னில ஸ்டோன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். ஸ்டோன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் காணாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள், லிவர் கேன்சர், லிவரில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஒருவேளை லிவரில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்னா இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து பாருங்கள், அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் சாட்சி அனுப்பிங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. என் இயேசு உங்களை சாட்சியாக நிறுத்துவார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டயபெட்டிஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். ஃப்ராக்சர், கால்களில் கைகளில் ஒருவேளை ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உடைந்த எலும்புகள் மீண்டும் ஒன்றாக இணையட்டும். ஃப்ராக்சர் இருக்கிற இடத்துல அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம். ஹல்லேலூயா. கால்களில் கைகளில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது யாருக்கெல்லாம் கைகளில் கால்களில் வலிகள் இருக்கிறதோ இப்பொழுது அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரு பாருங்க. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் தலையில் நீங்கள் கைகளை வையுங்க. ஹல்லேலூயா. உங்கள் தலைகளில் கையை வையுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், அற்புத சுகம் உண்டாகும் பாருங்கள். கடந்த நாளில் கூட ஒரு சகோதரிகிட்ட நான் சொன்னேன், ஐயா அவங்ககிட்ட கொஞ்சம் எண்ணெய் எடுங்க, உங்கள் தலையில் கையை வைங்க, நான் அற்புத சுகத்தை ஆண்டவர் தருவான்னு சொல்லி ஜெபிச்சோம் பாருங்கள். ஸ்பாட்லேயே அவங்க சுகமானாங்க. அவங்க யார் எங்கே இருந்தாங்க பேசுனாங்கன்னு தெரியல. என்கிட்ட அவங்க பேரை சொன்னாங்க, சுகவீனத்தை சொன்னாங்க. அதே போல் பிசாசு பிடிச்சிருந்தவங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம தலையில் கையை வச்சு நம்ம ஜெபிக்கிற பொழுது உன்னையே நீ விடுவித்துக்கொள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இயேசு நாமத்தை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்கள் கைகளை தலையில் வைங்க. எந்த இதாக இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி. இல்லைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா பிள்ளைங்க தலையில் கையை வைங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அப்பா, யாரெல்லாம் இந்த நேரத்தில் கைகளை தலையில் வைத்திருக்கிறார்களோ அந்த கரங்கள் என் இயேசுவின் கரங்களாக மாறட்டும். அவரை அற்புத சுகமளிக்கிற கரங்களாக மாறட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியாண்ட அக்கினி உச்சி முதல் பாதம் வரைக்கும் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது உச்சி முதல் பாதம் வரைக்கும் இறங்கட்டும். எந்தெந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எந்தெந்த வியாதியில பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அப்பா உச்சி முதல் பாதம் வரைக்கும் மகிமை வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். எப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகள், எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் சரியத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சகலமும் வெளியேறட்டும். சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படுவதாக சொல். எந்த வியாதியும், எந்த பலவீனமும், எந்த வலிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும். வார்த்தை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த வல்லமை இறங்கட்டும். அப்பா, வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே, நம்மைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தாராம். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவரை தம்முடைய மரணத்தினால் அவர் ஜெயித்தார். இப்பொழுது மரண போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மருத்துவமனையில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மரண தருவாயில் இருக்கலாம். மரணத்தில் போராடி கொண்டு இருக்கலாம். யாராக இல்லை, உங்கள் சொந்தங்கள் யாராவது இருந்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. மருத்துவமனையில் ஒருவேளை ஐசியூவில் இருக்கலாம். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட மரணத்துக்கு அப்பா ஏதுவாக இருக்கிற வியாதிகள், மரணத்தில் போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். என் இயேசுவின் கரம் நேரடியாக இறங்கட்டும் அப்பா. என் இயேசுவின் கரம் தொட்டு சுகமாக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவர்களாய் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். அவர் வைத்தியர், பரம வைத்தியர் பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தரவர், பரிகாரியாகிய கர்த்தரவர். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறேன். ஹல்லேலூயா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட, முடியாது, இதை காப்பாற்ற முடியாது, இனி செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து விசுவாசித்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும். எந்தெந்த உறுப்புகள் செயலற்று இருக்கிறதோ அத்தனை உறுப்புகளிலும் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். சாபத்துக்கு ஏதுவான எந்த கிரியைகளும் வெளியேறட்டும் அப்பா. நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பிதா,
குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கட்டும். எப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகளிலே பில்லி சூனி ஆவியில சிக்கி இருப்பாங்கன்னா இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் இனி உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. காரணம் சகரியா 2:5 என் ஆண்டவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இறங்கி நிற்பார். அவரே உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இறங்கி நிற்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்குங்க. விசுவாசத்தோடு நில்லு பாருங்க. எந்த சாபம் இனி உங்களை தொடராது. அல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அல்லேலூயா. இனி தரித்திரம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிங்க. அந்த உயிர் தெழுந்த வல்லமை வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். அல்லேலூயா. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. நல்ல சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில் என் இயேசு உண்டாக்குவாராக. அல்லேலூயா. முகமுகமாக என் இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்களாக. அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கழுகு எப்படி தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அது தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் வைத்து அதை சுமந்து செல்லுகிறது போல என் ஆண்டவர் உங்களை சுமந்து செல்லுவாராக. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனுடைய கரம் உங்களை சூழ்ந்து இருக்கட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ தள்ளினானா, ஆமா நீங்களோ தள்ளினீர்கள், தேவனோ எங்களை தூக்கி எடுத்தார். இப்பொழுது நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இனி நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க. நீங்கள் குனிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குந்தி குந்தி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, என் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை கண்மலையின் மேல் அவர் நிறுத்துவார். உங்களை அழகு பார்க்கிற என் தேவன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவுல இந்த ஜெபத்தில் இணைந்து வாங்க. நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அற்புதத்தை பார்ப்பீங்க. அநேக சாட்சிகளை நீங்கள் எங்களுடைய ஜெபத்தில் கேட்கலாம். ஆமாம், தினமும் பாருங்கள், அநேக சாட்சிகளை நாங்கள் போடுவதுண்டு. அதிகாலை ஜெபத்தில் இணைங்க. அதிகாலை ஜெபத்தை நீங்கள் தினமும் நீங்கள் கேளுங்க. இரவுல ஜெபம் போடுறோம். பாருங்கள், இரவு ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, இருக்கப்படி யோசுவா சொன்னா பாருங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமா, அவரை சேவித்து நில்லுங்க. குடும்பமா இணைஞ்சு நில்லுங்க. ஆமா, நீங்க என்ன வந்தாலும் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை கற்றுக் கொடுங்க. இந்த நாட்கள் மோசமா இருக்கிறது. ஆக பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க. தேவனோடு கூட அமர்வதற்கு கற்றுக் கொடுங்க. ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. வார்த்தையை கற்றுக் கொடுங்க. ஆமாம், பிள்ளைகளை மோசம் போக்குகிற பிசாசானவை இந்த நாட்களில் அதிகமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகாதபடிக்கு, ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகாதபடிக்கு உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பெற்றோர்களை உங்களோடு கூட வைத்து பராமரியுங்கள். உங்கள் பெற்றோர்களை உங்களோடு கூட வைத்து நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவனுடைய கரம் உங்கள் ஒவ்வொரு மேலும் அமரட்டும். இந்த ஜெபத்தை கேட்ட இதில் இணைந்த உங்கள் குடும்பங்கள் செழிக்கட்டும், உயரட்டும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை இன்னும் உயரும். இந்த ஜெபத்தில் இணைந்த உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை அவர் செய்வார் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தின்படி என் ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பார். சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஜெயம் உங்களுக்கு. கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுதாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.